பரக்கத் என்றால் என்ன கண்ணியத்திற்குரியவர்களே? அது வெறுமனே பணத்தோடு பொருளோடு மாத்திரம் அல்ல. அதிகமான செல்வம் இருப்பது மட்டுமல்ல பரக்கத். குறைந்தவற்றிலே நிறைவான வாழ்க்கை ஒருவர் வாழ்கிறார் என்றால் அதிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை கொடுத்திருக்கிறான் என்பது அடையாளம். நேரத்திலே வீணான நேரத்தை பயன்படுத்தாமல் கிடைக்கின்ற நேரத்தை, ஓய்வான நேரத்தை, எந்நேர ஓய்வையும் பயன்படுத்தக்கூடியவருக்கு அல்லாஹு தஆலா நேரத்திலே பரக்கத் செய்திருக்கிறான். மன உள்ளத்திலே இருக்கக்கூடிய உள அமைதியை, மனதிலே ஒரு அமைதியை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான் என்றால் பதட்டம் இல்லாமல், சஞ்சலம் இல்லாமல், மனக்குழப்பம் இல்லாமல், மனக்கவலைகள் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நாளில் உடல் சுகத்தோடு பசிபட்டினி இல்லாமல் நானும் என்னுடைய மனைவி மக்களும் வாழ்கிறோம் என்றால் அது அல்லாஹ் தந்த ஒரு பரக்கத். அதே போல குடும்பத்தார்களோடு, நெருங்கிய உறவினர்களோடு சந்தோஷமாக, பிரிவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்கிறோம் என்றால் அதிலே அல்லாஹு தஆலா பரக்கத்தை வைத்திருக்கிறான். ஆக பரக்கத் என்பது மாடி வீடுகளை கட்டுவது மாத்திரமல்ல, கண்ணுக்கு கவர்ச்சியான வாகனங்களை எடுத்து ஓட்டுவது மட்டுமல்ல. இவை எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வை சுஜூது செய்வதற்கான உடல் சுகம் இல்லை என்றால் அவனிடத்திலே மலையளவு சொத்துக்கள், செல்வங்கள் இருந்து என்ன பயன் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே? எல்லாம் இருக்கிறது. முகத்தை பார்த்து வாப்பா என்று அழைப்பதற்கு, மனைவியை பார்த்து உம்மா என்று அழைப்பதற்கு ஒரு பிள்ளை செல்வம் இல்லை என்றால் மலையளவு சொத்துக்கள், செல்வங்கள் இருந்து என்ன பயன் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே? ஆக பரக்கத் என்பது நாம் நினைப்பதற்கு அப்பாற்பட்ட ஒரு சொல்லாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் அந்த பரக்கத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறார்கள். ஒரு நாள் பொழுது மதீனாவில் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு விருந்துக்கு செல்லுகிறார்கள். விருந்துண்டதற்கு பிறகு அந்த வீட்டிலிருந்து விடை பெற்று வெளியே வருவதற்கு முன்னால் விருந்தளித்தவருக்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தை வேண்டி விருந்தளித்தவருக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ எதனை கொடுத்திருக்கிறாயோ அதிலே நீ பரக்கத் செய்வாயாக. வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. இரண்டு வார்த்தைகள், முழு துனியாவும் அந்த துஆவிற்குள்ளே அடங்கிவிட்டது. முழு ஆஹிராவும் அந்த துஆவிற்குள்ளே இடம்பெற்று விட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் ஜவாமிஉல் கலிம், சொற்சுருக்கமும் பொருட்செறிவும் உள்ள வார்த்தைகளை பேசுவார்கள். கொஞ்சம் பேசுவார்கள், அதிகமான கருத்துக்களுடைய வார்த்தைகளை நாங்கள் அந்த சொல்லிலிருந்து விளங்கக்கூடிய அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவருடைய துஆக்கள், பிரார்த்தனைகள் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு நிக்காஹ் வீட்டுக்காக நாங்கள் அழைக்கப்படுகிறோம். ஒரு திருமண வீடு, ஒரு வலீமா, குடும்பத்தில் நடைபெறக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஒரு உணவு விருந்தோம்பலுக்காக அழைக்கப்படுகிறோம் என்றால் கை நிறைய ஹதியாக்களையும் அன்பளிப்புகளையும் கொண்டு செல்வது மாத்திரமல்ல, விருந்தோம்பலுக்காக செல்லுகின்ற நாம் விருந்தளித்தவருக்காக உள்ளத்தால் மனமாற இந்த துஆவை செய்தாலே போதும், நாங்கள் கை நிறைய கொண்டு போகக்கூடிய பெருமதியான அந்த ஹதியாக்களை விட எங்களுடைய துஆ மிக பெருமதியானது. அந்த துஆ அவர்களை வாழ வைக்கும் கண்ணியத்திற்குரியவர்களே. விருந்தளித்தவருக்காக கஷ்டமான நிலையில், துன்பமான நிலையில், யார் என்னுடைய கஷ்டத்தை, துன்பத்தை, என்னுடைய கடனை யார் அடைப்பதற்கு எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒருவர் ஏங்கிக் கொண்டிருக்கிற போது யாரோ ஒருவர் நமக்கு உதவி செய்தார்களே, ஆனால் அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், யா அல்லாஹ், அவருக்கு நீ இன்னும் பரக்கத் செய்வாயாக, கொடுத்தவற்றிலே நீ அதிகப்படுத்துவாயாக, வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று பிரதி உபகாரமாக நாம் அவருக்கு துஆ செய்வதுதான் அவருக்கு நாங்கள் செய்யக்கூடிய பிரதி உபகாரமாகும். இது சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு துஆ. மற்றவருக்கு நாங்கள் பரக்கத்தை வேண்டி துஆ செய்வது.